அனைவருக்கும் வணக்கம். போன எபிசோட்ல பார்த்துருப்பீங்க, நம்ம ஹீரோவை யாரும் அடிக்க வர்றப்ப நம்ம ஹீரோயினை தான் தடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, ஏது நடக்குங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, இந்த பயவுல என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம ஹீரோட்ட வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்து ரீஃபண்ட் குடியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டிவி ஒர்க் ஆகல அப்படின்னு வாங்கி 2 நாள் தான் ஆச்சு அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் வந்து சார் வெயிட் பண்ணுங்க சார், பில்லு வந்து மிஸ் ஆயிருச்சு, நாங்கள் மேனுவலாக செக் பண்ணணும், கொஞ்சம் டைம் கொடுங்க சார் அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஓ அப்போ நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறியா? என்ன என்னை பார்த்தா எப்போ தேதி பொறுக்கி பை மாதிரி தெரியுதா? இறா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கழிட்டு இறா உன்னை வந்து வெளுக்கிறாண்டா அப்படின்னு கையை வாங்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோனி அந்த இடத்துல வந்து கையை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சோடனே அவனால ஒரு இன்ச்சு கூட அசைக்க முடியல. நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாப்ல, பார்த்துட்டு நீயா நீயா அப்படின்னு 2 பேரும் பாத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் இவன் பிடிச்சி இப்படி இப்படின்னு ஓங்கிக்கிட்டே இருப்பான். அவனால ஒரு இன்ச்சு கூட அசைக்க முடியாது. டக்குன்னு கையை பிடிச்சி கொண்டு போய் கீழே நிப்பாட்டி, ஓ ஓட்ட மட்டும் தான் பலம் இருக்குன்னு நினைச்சேன், என்கிட்டையும் பலம் இருக்கு, என்னோட பலத்தை காட்டவா அப்படின்றப்ப ஹீரோனே வருதுங்க. ஹான் ஓகேவா, ஹானோட ஃப்ரெண்ட் வந்துடுறாப்ல. சாரி சார் மன்னிச்சிருங்க, இங்கே பாரா இது வந்துட்டு ஆன்லைன்ல மட்டும்தான் சேல்ஸ் ஆயிருக்குது, இவர் ஆன்லைன்ல வாங்கியிருக்காரு டிஸ்கவுண்ட்ல, அதை விட்டுட்டு இங்க வந்து நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வந்து சத்தம் போட்டு வெளியே அடிச்சா பத்தி விட்டுறாங்க. ஒரே என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் அவன் போயிடுறான். போனதுக்கு அப்புறம் 2 பேருமே பாத்துக்கிறான். பார்த்துட்டு நம்ம ஹீராமா நீங்க என்ன பண்ற அப்படின்னு, டேய் உன்னால தானே என் ஜாப் போச்சாமா, நீங்க என்ன பண்ற? நான் இங்க ஒர்க் பண்றேன். இல்ல உன்னை விசாரிக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கையை கொண்டு போகும்போது நம்ம ஓல்ஜியான் வந்துடுறாங்க. ஏமா உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் தனியா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுடைய ஹீரோயினி கேட்கறாங்க, ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்க, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது அப்ப நம்ம ஓல்ஜியான் சொல்றாங்க, இல்ல நாங்கெல்லாம் NIS சேர்ந்தவங்க அப்படின்னு. என்னது NIS? ஆமா அதெல்லாம் அமெரிக்கால இருப்பாங்க, அதுவும் சவுத் கொரியால. இங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அதுவும் இல்லாம உங்களை பார்த்தா வந்து அமெரிக்கன்ஸ் மாதிரியே தெரியல, சவுத் கொரியா மாதிரி தானே தெரியுது, கொரியன்ஸ் மாதிரி தானே தெரியுது அப்படின்றப்ப, இல்லமா அதாவது வந்து NISனா அதுக்காக நீ நினைக்கிற மாதிரி எல்லாருமே அமெரிக்கனா இருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு நாட்டில இருந்து ஆள் எடுப்பாங்க, அதுல நாங்க இருக்கோமா அப்படின்னு சொல்றாங்க. நாங்க தான் வந்து அந்த ஏஜென்சி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சாரி அந்த ஏஜென்சில ஒர்க் பண்றதாக இவங்க சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோயினி அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. அதாவது CIA NIS இந்த மாதிரி நிறைய இருக்கும், அது எல்லாமே ஒரே இதுல தான் வரும் ஓகேங்களா. CBI மாதிரி இங்க நம்ம இதுல எப்படி இருக்காங்களோ அது மாதிரி அவங்க ஒரு பெரிய பொறுப்புல இருக்காங்க. சோ இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, இவங்க நம்பல அப்படின்னோடனே சரி ஓகே உனக்கு வந்து நம்ப மாட்டேங்கிறல, உனக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன்ஸ் இவங்க கூப்பிடுறாங்க. பாத்தீங்க அப்படின்னா அந்த CIA ஏஜென்ட்டோட டைரக்டர் இருப்பார்ல, அவர் வர்றாப்ல. சோ இவங்க வந்து பாக்குறாங்க. அவர் வந்துட்டு என்ன நீங்க இப்படி பண்றீங்க ஓல்சியான், நீங்க வந்து பண்றது தப்புமா, இப்படிலாம் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்றப்ப, சார் வேற வழி இல்ல, நாங்க அந்த மாதிரி ஆபரேஷன்ல இருக்கும்போது இந்த பொண்ணு பாத்துருச்சு, இப்போ எங்களை இங்க பார்க்கவும் சில டவுட்ஸ் எல்லாம் கேக்குது, வேற வழி இல்லாம தான் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு இங்கிலீஷ்லயே இவங்க பேசிக்கிறாங்க. சோ அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வருது. அதே நேரத்தில் நான் இவரை எங்கேயோ பாத்துருக்கேன், ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸா இருக்கே அப்படின்றப்ப இவங்க போன் எடுத்து காட்டுறாங்க. இந்த பத்தியா இவர் தான் வந்து CIA-வோட டைரக்டர், சரியா இப்போ ரீசெண்டா டேஸ்ல தான் வந்து ஒரு டைரக்டர் ஆயிருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா நியூஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அவங்கள அதை பார்த்துட்டு ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ வேற அதை பார்த்துட்டு என்னது CEO ஏஜென்ட் டைரக்டரா அப்படின்னு, அது வந்து அவன் ரொம்ப லோ ரேங்க்ல இருக்கவன், அதனால அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவனை ஆஃப் பண்ணிடுறாங்க. சோ ஓரளவுக்கு நம்ம ஹீரோயினி நம்பிடுறாங்க. அப்படியே எல்லாருமே வெளியே வந்தாங்க. நம்ம ஓல்ஜியான் கேட்கறாங்க, என்னமா உன் சந்தேகம்லாம் தீர்ந்துச்சா, இதெல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காதமா அப்படின்னு. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் உங்களால என்னோட ஜாப் போயிருச்சு அப்படின்றப்ப நம்ம ஹீரோ வந்து இல்ல உண்மையிலேயே நம்ம வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க, என்னாலதான் உங்க ஜாப் போச்சுன்னு தெரியும், என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்றப்ப, சரி சரி விடு, இருந்தாலும் நான் வேற ஜாப் தேடிக்கிறேன், நீங்க பாத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்புனோடனே நம்ம ஹீரோ பாக்குறமே அவரே பாக்குறாப்ல, பார்த்து அமெரிக்கன்ஸ் இங்கிலீஷ்ல பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹாய் மை நேம் இஸ் காங் வெங் பூ அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து நல்ல கொரியன் பேசுறாரு. உங்களுக்கு எப்படி கொரியன் தெரியும் அப்படின்றப்ப சொல்லிட்டு அந்த ஃபேஸ வந்து ஆட்டி காட்டுறாரு. பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம குய் பென்ஜின் தான். அவருக்கு தான் உருவம் மாத்தக்கூடிய சக்தி இருக்குல்ல, அதை பயன்படுத்தி தான் வந்திருக்காப்ல. வேற வழி இல்ல, ஹீரோனை சமாளிச்சாகணும்ல. அப்படியே எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓல்சியான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா பர்டிகுலர் ஒரு நூடுல்ஸ் வந்து ஹெவியா இருக்கிற எல்லாத்தையுமே ட்ரேவல்ல காலி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனா அந்த நேரத்துல கரெக்டா பின்னாடி ஒரு கிளை வந்து பார்த்துட்டு, ஐயோ என்ன நூடுல்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா நில்லுமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா நான் நூடுல்ஸ் வாங்கலாம்னு வந்தேன், ஆனா இருக்கிற எல்லா நூடுல்ஸும் நீ எடுத்துட்ட, எனக்கு ஒரு 5 மட்டும் கொடுமா, நீ வந்து எடுத்துட்டு போமா அப்படின்னு அந்த கிளவி ரொம்ப பணிவா தாங்க கேக்குது. ஆனா நம்ம ஓல்ஜியான் வந்து அதெல்லாம் முடியாது போமா அப்படின்ட்டு போயிருது. வேற ஸ்டாக் எடுத்த பையன் இல்ல, அதுல எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போயிடுறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா கிளவி பின்னாடியே வருது. ஐயோ என்னடா இப்படி எடுத்துட்டு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போய் எல்லாத்தையும் செக் பண்ணி திடீர்னு ஒரு இடத்துல வந்து ட்ராலி எல்லாம் நிப்பாட்டிட்டு போய் இந்த இடத்துக்கு போறாங்க. இவங்க இந்த கிளவி போய் பாக்குது, ஒரு தடவை எடுக்கலாமா வேண்டாமா, தப்பா சரியா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டா ஒண்ணு மேல கைய வைக்குமா இல்லையா, ஓய் அப்படின்னு, ஐயோ வா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு, ஏமா இப்படி கத்துற அப்படின்றப்ப, கிளவி உனக்கு வயசாயிருக்கே தவிர அறிவு இல்லையே, இப்படி திருடுறியே வெக்கமா இல்ல அப்படின்னு. யாரு திருடுனா, இது என்ன உன் சொத்தா சொல்லு பாப்போம், நான் எப்ப இருந்தாலும் இதை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்து காசு கொடுத்தானா வாங்கிட்டு போறேன், நீயும் இன்னும் காசு கொடுத்து வாங்கல இதை அப்படின்னு சொன்ன போது, நான் கிளவி ரொம்ப மப்பா பேசுற பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டும் போது, இவ்வளவு எங்க இருக்க, உனக்கு என்ன ஒரு 20-21 வயசு இருக்குமா, ஏன் இப்படி வந்து என்னை மாதிரி ரொம்ப வயசானவங்களை போய் மிரட்டுற அப்படின்னு. என்ன சொன்ன, எனக்கு 20-21 அப்படின்னு. ஆமா உன் ஃபேஸ பாரு, ரொம்ப க்ளோவிங்கா இருக்கு, ரொம்ப எங்காவே இருக்கு, சுருக்கம் இல்ல, அநேகமா உனக்கு 20-21 வயசா இருக்கு, அது மட்டும் இல்ல உன்னோட முடி பாரு நல்லா கருகருன்னு இருக்கு, சைனிங்காவும் இருக்குது, உன் கைய பாரு அப்பா எவ்வளவு சாஃப்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஐஸ் வச்சிருது கிளவி. உண்மையிலேவா கிளவி அப்படின்னு. ஆமா உனக்கு ஒரு 21 வயசு இருக்கும் நான் கணிக்கிறேன், இருந்தாலும் என் வயசுல இருக்கிறவங்க போய் இந்த மாதிரி வந்து சண்டை கூப்பிடுற மாதிரி பேசுறேமா அப்படின்னு. இவங்க வயசு கம்மியா இருக்குன்னு சொன்ன உடனே, ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு 500 வயசுங்கிறது நமக்கு தெரியும், கிளவிக்கு தெரியாதுல்ல, அது சொன்ன உடனே இவங்க அப்படியே பூரிப்புல, இந்த
இந்தாங்க நூடுல்ஸ் அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டு வெளியே போய் உட்காந்து பேசுறாங்க. மன்னிச்சுக்கோங்க பாட்டி, நான் கொஞ்சம் ரூடா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு. பரவாயில்ல இருக்கட்டுமா, ஒரு யங்ஸ்டர்னா அப்படித்தான் இருக்கும், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப தன்மையா நடந்துக்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்களும் வந்துட்டு ஆமா பாட்டி வெறும் நூடுல்ஸ் மட்டும் வாங்கியிருக்கீங்க, வெஜிடபிள்ஸ் எதுவுமே வாங்கல அப்படின்றப்ப, இல்லம்மா நான் நார்மலா மத்தவங்க நூடுல்ஸ் செய்யற மாதிரி செய்ய மாட்டேன், என்னோட ரெசிபியே வேற மாதிரி இருக்கும், கிம்ச்சி அதுக்கப்புறம் சில சூப்ஸ் எல்லாம் வச்சு அதுல செஞ்சு கொடுப்பேன், அப்படி செஞ்சு கொடுத்தா என்னுடைய பேரன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவான், கிட்டத்தட்ட 2 பவுல் சாப்பிடுவாமா அப்படின்றப்ப இது எல்லாமே என்னோட பேரனுக்காகத்தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை கேட்டு அவங்க அப்படியே சிரிச்சுட்டே இருக்கும்போது நீ எதுக்குமா இவ்வளவு வாங்கிட்டு போற அப்படின்றாங்க. ஒன்னும் இல்ல பாட்டி, நான் வந்து கடை வச்சு நடத்துறேன், அதுல வந்து விக்கிறதுக்காகத்தான், வேற ஒண்ணும் இல்ல. சரிம்மா உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு இல்ல அப்படின்றாங்க. அப்படியா, அப்படின்னா என் பேரன் இங்கனக்குள்ளதான் கஸ்டமர் கேர்ல ஒர்க் பண்றான், அவனை வந்து பாக்குறியா, அவன் பேரு கூட சூஜி சான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க. இவங்க வந்து அப்படியா உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு சாரி பாட்டி டைம் ஆயிருச்சு பாட்டி, நீ மன்னிச்சிருங்க, இன்னொரு நாள் பாக்குறேன் அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா பார்ல வந்து நம்ம ஓல்சியான் அதுக்கப்புறம் நம்மளுடைய குயிபின்சின் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஓல்சியான் கேக்குறாங்க, ஆமா என்னடா இது கையெழுத்து, ஏன்டா இப்படி ரொம்ப பழமையான இருக்கிற கையெழுத்து மாதிரி போடுற அப்படின்றப்ப, அதெல்லாம் இல்ல இதுதான் வந்து இன்னைக்கான ட்ரெண்ட் தெரியுமா அப்படின்றாரு. சரி என்னாச்சு ஹான் ஆளைய காணோம் அப்படின்றப்ப, அவன் பார்ட் டைமா தானே ஒர்க் பண்றான், அங்கதானே ஃபுல் டைமா இருக்கான், சோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர கொஞ்சம் டைம் ஆகும் போல இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹானை காட்டுறாங்க. அவன் வந்து அங்க மெதுவா நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை பத்தி யோசிச்சுட்டே இருக்கான். அவனை கட்டி பிடிச்சது எல்லாமே யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு ஃபீலிங்ல அப்படியே தலையை குனிஞ்சிட்டு வருவான். டப்புன்னு தலையை வந்து வாப்பனா இல்லையா நம்ம ஹீரோயின் இருப்பாங்க, டப்புன்னு ஐயோ அப்படின்னு சொல்லி பின்னாடி போவான். இவங்க படக்குன்னு வந்து பிடிச்சு இழுத்துருவாங்க. இழுத்து என்னடா நினைச்சிட்டு இருக்க, ஏன்டா என்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க அப்படின்றப்ப, அதெல்லாம் இல்ல நானும் இங்கிட்டு தான் போய் ஆகணும் அப்படின்றான். ஓ அப்படியா சரி அப்ப முன்னாடி போ அப்படின்னோடனே சரின்னு முன்னாடி போறான். போயிட்டு திட்டம் வந்தவங்க, எங்க உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் கேளு. ஒண்ணு இல்ல உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங் இருக்குதா என்ன அப்படின்னோடனே, ஃபீலிங்கா இருக்கே, இப்ப இருக்கிற நிலைமைக்கு எனக்கு ரொம்ப பிரஸ்டேஷனா இருக்கு, ரொம்ப அசிங்கமா இருக்கு, அதே நேரத்தில் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், போய் தொலை அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. ஐயோ மன்னிச்சிருங்க அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். அப்படி ஓடினவன் நேரா நம்ம பாருக்கு தான் வர்றான். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட், நம்மால் வந்து கதவை திறந்தோன்னு வேற ஏதோ ஒரு உலகத்துக்கே போறான். என்னடா இது இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஆள் அப்படியே தரன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். நம்மால் உள்ள வந்த முழிச்சுட்டே இருந்து சரின்னு சொல்லி திரும்ப வெளியே போய் பாக்குறான். அங்க பார்த்தா இங்க நார்மலா தானே இருக்கு, நமக்கு இன்னும் சரக்கடிக்கல எதுவும் பண்ணல, ஆனாலும் ஏன் நமக்கு இன்னைக்கு மூளை குழம்புதே, ஐயோ என்னமோ மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப உள்ள போய் பார்த்தா திரும்ப வெளிச்சமா இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டு நம்ம ஆளுங்க 2 பேரும் டே ஹால் அங்க என்ன பண்றீங்க வாங்க வா அப்படின்னு, ஐயோ என்னையா நடக்குது இங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, எங்கயா இருக்கும் அப்படின்னு. இது வந்து கனவு உலகத்திலே நடக்கக்கூடிய, அதாவது கனவு உலகத்தோடைய லாட்டரி டிக்கெட் போட்டிடா அப்படின்றாங்க. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்புறான். ஒண்ணு இல்ல ஹான் நல்லா கேட்டுக்கோ, இப்ப வந்துட்டு இறந்தவங்க இருக்காங்கல்ல, அந்த இறந்தவங்க வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய போட்டிகளை நடத்துவாங்க, அந்த போட்டியில இறந்தவங்க கலந்துக்குவாங்க, அப்படி கலந்துக்கிட்டவங்க யாரு வின் பண்ணி அந்த லாட்டரி இதை வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து உயிரோட இருக்கிறவங்களுடைய கனவுல போய் இந்த லாட்டரி நம்பரை சொல்லி அவங்கள வாங்க வச்சு அவங்களுக்கான அந்த பணத்தோடைய இதை கொடுப்பாங்க. அந்த பணத்தை இந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க. அதாவது இங்க நீங்க ஜெயிக்கிற அமௌண்ட்டை அங்க உலகத்துல எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. கனவு மூலமா போய் அந்த லாட்டரி நம்பரை சொல்லி அவங்க அதை வாங்கி அதன் மூலமா அவங்க வந்து ஜெயிச்சு அந்த பணத்தை வாங்குவாங்க. இதுதான் மெத்தட். ஓகேவா, நான் சிம்பிளா சொல்லியிருக்கேன் அவன் சொல்றதை விட. அதுக்காக தான் இங்க போட்டி நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. ஆனா நான் எப்படி ரெடி ஆகுது அப்படின்றப்ப நம்மளுடைய ஓல்சியான் வந்துட்டு இந்த அப்படி போய் ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதே நேரத்தில் வந்துட்டு இந்த இதை கொண்டு போய் இவங்ககிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்ககிட்ட கொடுக்க சொல்றாங்க. இவங்களும் போறாரு நம்ம ஹீரோவும் போய் கொடுக்குறாப்ல. அப்படி கொடுக்கும்போது அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, என் வீட்டில் வந்து இப்படி இருக்கு, நாங்க இத்தனை வருஷமா இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இருக்கோம், எப்படியாவது இந்த லாட்டரி வின் பண்ணணும், எல்லாரும் முயற்சி பண்றது இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்ம ஹீரோ வந்து அவங்களுக்கு சர்வ் பண்றதுக்காக வருவாரு. அப்படி சர்வ் பண்ண வரும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பேரை சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னது இது என் ஃப்ரெண்டு பேரை சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்கிறாப்புல, நீங்க வந்து சாய் ஜிங்க்கு என்ன வேணும், நீங்க வந்து அவர் பேரை எப்படி சொல்றீங்க அப்படின்றப்ப, தம்பி நீ எங்க இருந்து வர்ற அப்படின்றப்ப, நான் பூமியில இருந்து வர்றேன் அப்படின்றாரு. இல்ல அது என்னுடைய பேரனுடைய பேரன் அப்படின்றாரு, அதாவது அவருடைய வம்சாவளி அப்படிங்கறத சொல்றாப்புல. சரி உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்றப்ப, இல்ல நானும் அவனும் பூமியில வந்து ஒரே இடத்துல தான் ஒர்க் பண்றோம், நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொன்னேன். அப்படியா சரிப்பா வாப்பா உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீ உன்னை பார்த்தா ரொம்ப எங்க இருக்கு, ரொம்ப வேகமா செத்துட்டியாப்பா, ஐயோ என்ன பண்ற, சரிப்பா உடுப்பா விட விடாமுயற்சி சொருப வெற்றிமாங்க, கண்டிப்பா உனக்கு அடுத்த லைஃப் நல்லா அமையும்பா அப்படின்றப்ப, இருங்க பஸ் நான் இன்னும் சாகல உயிரோட தான் இருக்கேன் சரியா அப்படின்றாப்ல. அப்ப நம்ம காங்க வந்து குயிபின்ஜின் என்ன பண்றாப்லனா கூப்பிடுறாப்ல, கூப்பிட்டு இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இவர் தான் வந்து யம புஜாங் ஓகேவா, அதாவது டெத் கடவுள், அதாவது வந்து சாக போறவங்கள செத்து போனவங்க எல்லாம் கூப்பிட்டு போறதுக்கு இவர் தான் வருவாப்ல. இவர் பேர் யம புஜாங் அப்படின்னு அவன் கொஞ்சம் ஜர்க் அடிக்கிறான். அவர் ஹாய் அப்படின்றாப்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் டெத் அப்படிங்கிறது பிளாக் கலர்ல இருக்குமாங்க, ஆனா பட் இங்க வந்து ஒயிட் கலர்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து நம்ம ஹீரோவும் பயந்துட்டே வந்து பேசி முடிச்சோடனே அவங்களுக்கு கிளம்புறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம டெத் தான் வந்து எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்றாப்ல. இந்த மாதிரி 2020 கனவு உலகத்திற்கான பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்றப்ப எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. இவங்க வந்து மிஸ்டர் சாய்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணி நிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க பூமியில காட்டுறாங்க அந்த மிஸ்டர் சாய் இருக்கார்ல, அவருடைய அது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, அவரை காட்டுறாங்க. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க பாட்டி கூட இருக்கும்போது வேற யாரும் இல்ல, அந்த பாட்டி வந்து நம்மளுடைய ஓல்சியான்ட்ட கூட வந்து வாங்கிட்டு போனாங்க நூடுல்ஸ், அந்த பாட்டியும் இவன் பேரன் தான் போல இருக்கு. சோ இவனை தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அவனுக்கு வந்து நூடுல்ஸ் எல்லாம் பண்ணி
பண்ணி கொடுத்து அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவங்க வந்து டிவி பார்த்துக்கிட்டு அந்த நாடகம் பார்ப்பாங்களா அது மாதிரி பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு வந்துட்டு அவன் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் எடுத்து கொடுக்குறான். இந்தாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இது அப்படின்றப்ப டிவி ஆஃப் பண்ணிட்டு, இங்க பாருங்க பாட்டி, இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சு முடிச்சிருக்கேன். இந்த பணத்தை வச்சு உங்களோட பேக் பெயினுக்கு, அதாவது உங்களுடைய முதுகுல வந்துட்டு பிரச்சனை இருக்குல்ல, அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும்ல, அதுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். பட் அவங்க வந்து, டேய் என்னடா விளையாடுறடா, இது உன்னோட பாக்கெட் மணிடா, நீயே வச்சுக்கோ அப்படின்றப்ப, இது என் பாக்கெட் மணில இல்ல பாட்டி, எனக்கு 29 வயசாச்சு, நான் இன்ன வரைக்கும் சம்பாதிக்காம இருக்கேன், நான் சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வச்சு தான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றான். பட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, விளாடாதடா, அதாவது வந்து உனக்கு 29 வயசாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் வந்துச்சா 30 வயசு பிறந்துரும், இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்காது, அடுத்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ண பாரு, அதுக்கு உனக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ, தயவு செய்து இதெல்லாம் விட்டுரு அப்படின்றாங்க. இல்ல பாட்டி, என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் உங்களுடைய முதுக பாருங்க, நமக்கு உடம்பு தான் முக்கியம், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, 1-2 வருஷம் முன்ன பண்ண ஆனாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றான். இல்ல நீ வந்து இங்க பாரு, இந்த பணத்தை எனக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்ட அப்படின்னா இன்னும் 10 வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணுவியா, கிழவன் ஆயிரோடா, உன்னால லைஃப்ல ஒண்ணுமே அனுபவிக்க முடியாதா, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி கொடுத்துறாங்க. சோ சத்தம் போட்டு அவங்க பேரை எவ்வளவுதான் பாட்டிக்கு பாக்குறேன்னு சொன்னாலும் அந்த பாட்டி ஒத்துக்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் ஒத்துக்காம அந்த பாஸ்புக்கை திரும்ப அவன்கிட்டே கொடுத்துறாங்க. இங்க போட்டிகள் ஸ்டார்ட் ஆகுது. பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குய்பின்சின் தான் வந்து கேள்வி கேட்கிறாப்ல. சோ அது என்னமோ ஒரு கேள்வி கேட்கிறாரு. பட் அதை தெளிவா வந்து அவங்க இது பண்ணல. பட் அதை கேட்டோன்னே இதுக்கு வந்து நீங்க சொல்லக்கூடியது சரியா தவறா அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்றவங்க தனியா ஒரு பக்கமும் தவறுன்றவங்க அந்த பக்கமும் நில்லுங்க அப்படின்றப்ப அவங்க எல்லாருமே பார்த்து எல்லாம் யோசிச்சுட்டாங்க, நிக்கிறாங்க. அதே நேரத்துல ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் இருக்காருல, அவருடைய தாத்தா இருந்தார்ல மிஸ்டர் சாய், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் நிக்கிறாப்ல. பார்த்தா சரிங்கிற அந்த விஷயம் தான் ஜெயிச்சிருது, அந்த டீம் தான் ஜெயிக்குது. சோ அவங்களுக்குள்ள ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. அந்த ஓட்டப்பந்தயம் என்ன நினைக்கிறீங்க, குடுகுடுன்னு ஓடி போய் மேல முறுக்கு தொங்கிக்கிட்டு இருக்கு, அதை வாயிலே கடிச்சு சாப்பிட்டுட்டு திரும்ப போய் ஏதோ மாவு மாதிரி இருக்கு அதுக்குள்ள என்னமோ வச்சிருக்காங்க, அதை வாயில கவ்விட்டு திரும்ப ஓடி வந்து இது பண்ணணும். அது யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்க தான் வின்னர். இதுலயும் நம்ம மிஸ்டர் சாய் தான் வின் பண்றாப்ல. சோ இதுல இந்த கருப்பு கலர் தொப்பி போட்டுருக்காங்க, இந்த கிழவனை நல்லா பார்த்துக்கோங்க என்னென்ன சேட்டை பண்றான்னு. இவர் வந்து ஜெயிச்சிடறாப்ல. இல்ல அடுத்த ரவுண்டுக்கு ஓடும்போது இந்த கருப்பு தொப்பி போட்ட கிழவன் நிக்கிறான், குடுகுடுன்னு முன்னாடி ஓடுறான். ஆனா ஓடி போனவனுக்கு வாயில எட்டல, டப்புன்னு கையில பிடிச்சி அந்த முறுக்க கடிச்சிக்கிறான். திரும்ப வந்து அந்த மாவு இருக்குல்ல அதை எடுத்து மேல ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் கையில எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சான். பக்கத்துல எவனா வந்தா கூட அவன் மேல மாவு அடிச்சுட்டு ஆளு ஃபர்ஸ்ட் ஓடி வந்து நின்றுறான். அவங்களும் பாக்குறாங்க என்னடா இது இவன் இப்படி பண்றானே அப்படின்ட்டு. பட் யார் எதுவும் சொல்லல. அதே நேரத்துல இன்னொரு போட்டி வைக்கிறாங்க. அதாவது வந்து பின்னாடி ஒரு குனிஞ்சிக்கிட்டு வரணும், அந்த கம்பு தட்டாம. நிறைய பேர் வந்து கம்பு தட்டி, இல்ல சில பேர் வந்து குனிய முடியாம விழுந்துறாப்ல. ஆனா மிஸ்டர் சாய் வந்துட்டு என் முதுகு ரொம்ப ஸ்ட்ராங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா கஷ்டப்பட்டு அதுல வந்து குனிஞ்சி நியாயமான முறையில ஜெயிச்சிடறாப்ல. ஆனா இந்த திருட்டு கிழவை என்ன தெரியுமா பண்றான், நல்லா தாங்க வர்றான். முதல்ல பக்கத்துல வந்தோடனே நார்மலா பின்னாடி கூடி குனிஞ்சிருக்கணும், அதை டப்புன்னு திரும்பி முன்னாடி குனிஞ்சு அப்படியே வந்துட்டு நேக்கா அப்படியே திரும்ப எப்பயும் போல நார்மலா வந்துடுறான். பார்த்தா அவன் யோசிக்கிறான், ஆமா நீ அவனை பார்த்தையா, அவன் ஒரு வித்தியாசமா பண்ணானே அப்படின்றப்ப அவன் பாஸ் தான், வேற வழி இல்ல, பாஸ் போய் தொலை அப்படின்றாங்க. ஆனா இந்த கருப்பு தொப்பி போட்ட கிழமை கொஞ்சம் மோசமானவனா தான் இருக்கான். சோ இப்போ ஃபைனல் போட்டி நடக்குது. அந்த ஃபைனல் போட்டி என்ன அப்படின்னா ஒத்த கால்ல வந்து அடிச்சுக்கணும், ரொம்பலாம் இல்லைங்க. இப்போ வலது கால் இருக்கு அப்படின்னா முட்டி வரைக்கும் தூக்கிக்கிட்டு நின்னுக்கணும், ஒரே கால்ல நிக்கணும். அந்த ஒரு காலை வச்சு இடிச்சு யாரு கீழே தள்ளி விடுறாங்களோ, அதாவது யாரு ஃபர்ஸ்ட் கீழே விழுகிறாங்களோ அவங்க தோத்தவங்க, ஸ்டெடியா நிக்கிறவங்க ஜெயிச்சவங்க. இதுதான் கான்செப்ட். சோ ஃபைனல் பேட்டில் ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே வந்து காலை தூக்கிட்டு வர்றாங்க. யாரு, அந்த கருப்பு தொப்பிக்காரனும் அது போக வந்து இந்த மிஸ்டர் சாயும் வர்றாங்க. ரெண்டு பேரும் முட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் வந்து இந்த கருப்பு தொப்பி அப்பப்ப சின்ன சின்ன வேலையெல்லாம் பாக்குறான். எல்லோ கார்டு எல்லாம் காட்டுறாங்க. இருந்தாலுமே இவர் வந்து ஒரு செகண்ட் கடைசியில யோசிக்கிறாப்ல, அதாவது அவன் டிஃபெண்ட் பண்ணும்போது அவர் யோசிக்கிறாப்ல, இல்ல இதை விட்டுட்டு அப்படின்னா என் பேரனோட வாழ்க்கை போயிடும் அப்படின்னு யோசிச்சவரு டக்கு நாலு நின்ன இடத்துல நின்ன வாக்குல ஒரு ஜம்ப் அடிப்பாரு பாருங்க. அப்படியே கர 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 கரன்னு சுத்திக்கிட்டு போவாரு மேல. எல்லாரும் அப்படியே ஆணு வாயை பொளந்துட்டு பாப்பாங்க. பாக்குறப்ப பார்த்தா சல்லுன்னு கீழே வரும்போது இந்த கிழட்டு பையன் இல்ல அப்படின்னு கத்துவான். அப்படி கத்துறப்ப கரெக்டா வந்து அவனுடைய கால்ல முட்டியில அடிச்ச உடனே ஆள் அப்படியே ஸ்லிப் ஆகி கொஞ்சம் ஆடி கீழே விழுந்துடுறான். விழுந்த உடனே சோ அவர் ஜெயிச்சிடறாப்ல. இப்ப இவர் ஜெயிச்ச உடனே என்ன ஆகும், இவருக்கு தான் பரிசு தொகை போகும். சோ எல்லாருமே சந்தோஷமாகறாங்க. ஆகா பரவாயில்லையா, கிழவன் ஜெயிச்சிட்டாயா, அதுவும் மிஸ்டர் சாய் ஜெயிச்சிட்டாப்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே குஷி சந்தோஷமா இருக்காங்க. அவருக்கு அதே மாதிரி பரிசையும் கொடுக்குறாங்க. அவரும் சந்தோஷமா வாங்கிக்கிறாப்ல. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிடறானுங்க. இதுக்கப்புறம் இவர் இந்த லாட்டரி டிக்கெட் வின் பண்ணிருக்காரு, அதை கொண்டு போய் பேரண்ட்டை கொடுக்கணும். சோ அங்க ஒரு ப்ராசஸ் நடக்கும். அது எல்லாமே நாளைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.